நெல் கொள்முதல் தொடர்பாக இபிஎஸ்க்கு அமைச்சர் சக்கரபாணி பதில் அளித்துள்ளார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக். விவரம். வணக்கம். தற்போது பெய்த வடகிழக்கு பருவமழையின் காரணமாக தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் போதுமான அளவு ஆட்கள் இல்லாமல் நெல் அதிக அளவு வீணாய் போய்விட்டது என்றும், நெல்லை எடுக்காமல் அதாவது ரோடிலே அனைத்து நெல்களும் முளைத்துவிட்டன என்ற எதிர்க்கட்சி சார்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்த நிலையில் அது தொடர்பாக அமைச்சர் சக்கரபாணி பதிலளிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் நெல் கொள்முதல் குறுவை பருவத்தில் முன் எப்போதும் இல்லாத சாதனையாக டெல்டா மாவட்டங்களில் 6.13 லட்சம் ஏக்கரில் நெல் சாகுபடி செய்து 90 நாட்களில் 11.78 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் 1.59 லட்சம் விவசாயிகளுக்கு சுமார் கோடி ரூபாய் வழங்கப்பட்டதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாள்தோறும் தவறான தகவலை சொல்லிக் கொள்கிறார்கள், உடனடியாக அதை நிறுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் பதில் கூறியிருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக 2021-22 ஆண்டில் கிட்டத்தட்ட 57,536 விவசாயிகள் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டது 2,799.5 கோடி என்றும் பல்வேறு ஒவ்வொரு வருடமும் செலுத்தப்பட்ட தொகையை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக பல்வேறு தவறான தகவல்களை எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக செறிவூட்டப்பட்ட அரிசி தொடர்பாக மத்திய அரசு ஆகஸ்ட் 18ஆம் தேதி அனுமதி வழங்கியதை எதிர்க்கட்சி தலைவர் கூறியிருந்தார். ஆனால் அதுபோன்று உணவு அமைச்சராக இருந்தவர் அதே பல்லவி பாடினார் என்றும், அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அதையே கூறினார் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் 30/10/2025 நாள் மட்டும்தான் மத்திய அரசு நுகர்வோர் பாதுகாப்பு உணவு மற்றும் பொது விநியோக திட்டத்தின் கீழ் புதிய பாதுகாப்பு புதுப்பிக்க எரிசக்தித்துறை அமைச்சருக்கு கடிதம் வாயிலாகவும் நேரடியாகவும் செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு சோதனை தர சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்துள்ளது என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக விவசாயிகளுக்கு உடனடியாக எந்தவித பாதிப்பு இல்லாமல் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதும், எனவே இந்த உண்மைகளெல்லாம் புரிந்து கொள்ளாமல் எதிர்க்கட்சி தலைவர் தொடர்ச்சியாக தவறான குற்றச்சாட்டையும் டாக்டர் அன்புமணி அவர்களும் தொடர்ச்சியாக வழங்கி வருவதாக அமைச்சர் சக்கரபாணி தற்போது விளக்கம் அளித்திருக்கிறார்.